வணக்கம். நான் உங்கள்கிட்ட பேசுகிறார். என்னன்னா, நம்ம மேனேஜர் யாரு, நம்ம நாடகோஷ்டியோட கம்பெனியோட மேனேஜரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அப்பெல்லாம் எங்க தாத்தா பிறந்த காலத்துல இருந்து இவங்க டவுசர் பிறந்தாரா, அவங்க தாத்தாவோட தாத்தாக்கே பிரச்சாரத்துக்கு போனாராம். கேவலமல்ல. அதே மாதிரி ஐடி இங்க அப்ப இல்லாதனால, சோசியல் மீடியாதனால பரப்பல. ஏன்னா அதுல தானே இப்ப போட்டுறாங்களே கட்சி நடத்துறோம்னு சொல்லிட்டு, கட்சியில கம்பெனி நடத்துறோன்ட்டு சோசியல் மீடியால பண்ணாத பண்ணேன்னு காமிக்கிறாங்கல்ல. அதே மாதிரி உச்சத்தின் வரம்புல போயிட்டாங்க. இவங்க எப்படி திருப்பி பார்த்தாங்க, கொலை பண்ணிட்டாங்க. அப்புறம் பரப்புரை வாகனத்தை சீஸ் பண்ணிட்டாங்க, சீப் எடுத்து வச்சுட்டா கல்யாணம்ன்ற மாதிரி. அதே மாதிரி என்னென்னமோ திருப்பி பார்த்தாங்க. கடைசியா ஒரே நாள், கடைசி நாள் உச்ச நீதிமன்றத்துக்கு போன கேஸ் அப்பீலுக்கு போன ஆளுங்கள்லாம் போகல. இவங்களா ஆள் செட் பண்ணி விட்டாங்க. மொத்த ஆளுங்களும் வந்துட்டாங்க. யாரும் ஒரு ஆள் இல்ல, மொத்த ஆளுங்களும். ஏண்டா நாடகத்தின் உச்சண்டா, ஒரு ஆள் சொல்லுங்க மொத்தமா நம்பி இருப்பாங்கடா. எப்போ மொத்த பேரும் போலன்னு சொன்னாங்களோ, சத்தியமா சொல்றேன், நீங்க நாடக விஷயம் ப்ரூவ் பண்ணீங்க. அதே மாதிரி விஜயோட போட்டோவை ஏஐ மூலமா எடிட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போன மாதிரி காமிச்சிருக்காங்க. இது டிஎம்கேட வேலை, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படி காமிச்சதுனால பொய் வருது. நீங்கள் பரப்பாதுன்னு சொல்றவனே பொய். இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னதே அவன் தான். நல்லா தெரிஞ்சு யாரு நீங்களே ப்ரூவ் பண்ணிக்கோ, நான் சொல்ல. அப்ப கேட்டா நீ அவரே என்ன பேசினா, அவன் போஸ்டிங்க்கு மரியாதை இருக்கு. ஆனா இவன் கேவலமான வேலை செய்யறாங்களா, மரியாதை இல்லைங்க. இந்த மாதிரி கேவலமான வேலையை எடிட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போன மாதிரி இது அவர் போயிருக்காரு. வேற ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, வேற ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல என்ன யாரை பார்க்க போயிருக்காருன்னு தெரியல. அந்த போட்டோ எடுத்துட்டு இங்க கரூர்ல நடந்தவங்களுக்கு ஆளுக்கே தெரியாம, யாருக்குமே தெரியாம வந்து பார்த்துட்டு போயிட்டா அப்படின்னு பரப்புறாங்க. பொய் வதந்திகளை பரப்பாதீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் குத்தகை எடுத்து ஜெயிலா மாத்தி உங்க மொத்த தொண்டர்கள், இந்த ஐடிவிங்க மொத்தமா வச்சா மொத்த தமிழ்நாடே தாங்காதுரா. அந்த அளவுக்கு பெரிய ஜெயில் இல்லடா நீங்க பண்ற அட்டகாசத்துக்கு. நம்ம சேனல்ல தயவு சொல்றேன், சுப்ரீம் கோர்ட்டு இடைக்கால உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம், நிரந்தர தீர்ப்பு இல்ல, இடைக்கால உத்தரவு, உங்க வில்சன் சொன்ன மாதிரி இடைக்கால உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறமா பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. அந்த இடத்த கேட்டா அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கலாம். 15 நாளா பாதிக்கல, கிழிச்சிட்டீங்க அப்படின்ட்டீங்க. சரிங்களா? அதே மாதிரி அதுவும் இது ஒன்னு நாடு கேட்கறது யாருன்னா, டிவிக்கேல ஒரு அடிமேட்ட தொண்டன்னு சொல்லிட்டு ஒருத்தி வந்தா. சரிங்களா? வைஷ்ணவி, அந்த பொண்ணு டிஎம்கேல விஷயம்சா ஜாலரா அடிக்கிறதுக்கு. அதே மாதிரி அந்த பொண்ணு கட்சியில இருந்து கள்ளக்குறிச்சியில இருந்தது அவங்களா வந்து சாகணும்னு விஷ குடிச்சாங்க. காய்ச்சினதே உங்களுக்கு தான், காய்ச்ச சொன்னதே உங்களால தான். ரெண்டு எதுவும் வச்சுக்கோ, காய்ச்சினதும் சரி, காய்ச்ச சொன்னதும் சரி உங்களாக்கு தான், டிஎம்கே ஆளுங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சாகணும்னு போய் குடிச்சாங்க. அதுவும் தெரியாம செத்து ஒண்ணாங்களாம். அப்ப இந்த ஊர் வேற, அந்த ஊர் வேற. நீ காய்ச்சல் குடிச்சதால பெரிய ஊரு, தெரியாம செத்துதுன்னா எதுக்கு வந்தோன்னு தெரியாம சாகிறது விபத்து. நீ காய்ச்சினது சாக போறன்னு தெரிஞ்சு குடிக்கிறதுனா பெரிய தப்பு. தப்பு செஞ்சவங்கள தப்பு செஞ்ச தூண்டுறவனுக்கு தான் ஜாஸ்தி தண்டனை. அது மாதிரி சாகடிப்பேன்னு தெரிஞ்ச கலாச்சாரம் காட்சி தெரியுமா, உங்களுக்கு தண்டனை நம்பர் கொடுக்கணும். மொத்த கட்சியில எவன் சேர்ந்திருக்கோம் அத்தனை பேர் கொடுக்கணும். அப்படி இருக்கு. அதுவும் இது ஒன்னான்னு வாய விட்டு கேட்கறா பாரு. இவங்கெல்லாம் எங்க போய் தெரியல, பொதுமக்கள்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. உங்களுக்கு எல்லாம் ஒரு அறிவுமே இல்லை. ப்ரொஃபஷனல் கேர் கொடுத்துறாள் அடியாளு. இவங்களெல்லாம் கட்சி ஐடிவில நடத்துறீங்க, இதுல சோசியல் மீடியா கேவலடி நடத்துறீங்க. அப்படியா ப்ரொஃபஷனை கேவலப்படுத்துறீங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஏன்னா உங்க கூட்டணியில் இருக்க தலைவர்களே என்னத்தை கிழிச்சிட்டீங்க, என்னத்தை புடுங்கிட்டீங்க, என்னத்தை புடுங்கிட்டே கிழிச்சிட்டு போய் ஓட்டு கேட்பீங்கன்றான். என்ன நியாயம் தானே? அநியாயம். ஏன்னா உங்க நாடகோஷோட தலைவர் ஓனரு என்ன சொல்லியிருக்கேன்னா, பொய் வதந்திகளை பரப்பாதிகள்னால கூட்டணி கட்சிகளோட தலைவர்கள் உண்மையை சொல்லிட்டாங்க. ஏன்னா பொய் வதந்திகள் பரப்புனா கேஸ் போடுறேன்னு உங்க நாடக கம்பெனியோட தலைவர் சொன்னார். அதனால கூட்டணி கட்சிகளோட தலைவருங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா உண்மையை சொல்லிட்டாங்க. நீ ஒண்ணுமே புடுங்கல, என்ன புடுங்கிட்டேன்னு நீ போய் ஓட்டு கேட்ப அப்படின்னு உண்மையை சொல்லிட்டாங்க. ஏன்னா சொன்னாலே உங்க தலைவர் தான். பொய் வதந்திகளை பரப்பாதிகள், அதனால உண்மையை உலகி கொட்டிட்டாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பொத்திட்டு உட்காருங்க. சரிங்களா? உங்க சேட்டைகள் எல்லாம் இந்த மாதிரி எடிட் பண்ணி போடுற எல்லாம் வச்சுக்காதீங்க. எடிட் பண்றது உச்சண்டா. உங்களுக்கு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லடா. உங்களுக்கு ஆஸ்கார் அவார்டுக்கு மேல ஏதாச்சும் அவார்டு இருந்தா கேளுங்கடா, நீங்களா டைரக்டா எனக்கு கொடுத்துருங்க. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.